ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் இருக்குல்ல, சைனா ஆஃப்ரிக்கா சமிட் இதை பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக நம்ம வந்து சைனாவோட பாலிடிக்ஸ் என்ன ஆஃப்ரிக்காவில் அப்படின்றத பார்த்தாச்சு. கான்செப்ஷுவலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்டிகலில் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அப்படி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே ரொம்ப பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் கிடையாது, ஃபேக்ட்ஸ் தான். இந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபேக்ட்ஸ் தான். ஸோ நான் அப்படியே சமரைஸ் பண்ணுறேன். நாம இருக்கிறது 21st சென்ச்சுரி அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய ஆங்கிள் இருக்கு. இப்போதைக்கு எக்கனாமிக்கல் ஆங்கிள் யோசிங்க. நம்ம இருக்கிறது வந்து 21st சென்ச்சுரி மீன்ஸ் குளோபலைஸ்டு வேர்ல்டு. குளோபலைசேஷன் அஃபெக்ட் ஆகாத கண்ட்ரியே கிடையாது. அதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பொருள் உள்ள போகும், வெளியே வரும், ஈஸி ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் நடக்குது. ஸோ இந்த 21st சென்ச்சுரியில ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் ஆசைப்பட்டா எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணும்? ரெண்டு பேருக்கும் சிங்க் இருக்கிற மியூச்சுவலி பெனிஃபிட் இருக்கிற கண்ட்ரிஸ் ஃப்ரெண்ட் ஆகும். கரெக்டா? இப்போ பார்க்க போறது ஒரு சைட்ல சைனா, அமெரிக்காவுக்கு அடுத்து சூப்பர் பவரா இருக்கிற ஒரு கண்ட்ரி, இன்னொரு சைட்ல ஆப்பிரிக்கா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட் என்ன பண்ண போறாங்க? எனக்கு தேவையானதை மியூச்சுவலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? பட் இது வந்து இப்போ பாசிபிள் ஆயிருக்கு. ஃபோரம் ஆன் சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன், சிம்பிளா FOCAC சொல்லலாமா? ஃபோரம் ஆன் சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன். இந்த ஃபோரம்ல ரெண்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்கு என்னென்ன தேவையோ என்ன பண்ணிக்கலாம், மியூச்சுவலி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீனிங் புரிஞ்சா? சைனா வந்து தனக்கு தேவையானதை முக்கியமானது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா யார்கிட்ட போகணும்? USA கிட்ட தானே போகணும். ஏன்னா USA தேவையானது சைனா கிட்ட இருக்கும், சைனாக்கு தேவையானது US இருக்கும். கரெக்டா? இதுதான் வந்து பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா. பட் சைனா என்ன பண்ணுது? ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து ஒரு நீடு தேவைப்படுதுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, ஆப்பிரிக்கா சைனா கிட்ட இருந்து ஒரு நீடை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஃபோரம் வந்து இது வரைக்கும் யாரும் கட்ட முடியாத ஒரு டிஃப்ரெண்டான பிரிட்ஜை கட்டுது. ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியும் இந்த குளோபலோட மோஸ்ட் போரர் கண்ட்ரி சொல்லப்படுற ரெண்டு கண்ட்ரிஸையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரம். இந்த பிரிட்ஜை தான் இப்போ எல்லா கண்ட்ரிஸ் பார்க்குறாங்க, இந்தியாவும் இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ இந்த FOCAஸோட 9th மினிஸ்ட்ரியல் மீட்டிங் நடந்திருக்கு. அதோட கன்க்ளூஷன்ல என்னென்ன முடிவு எடுக்கப்பட்டது? ஸோ 9th மீட்டிங்ல எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவுமே வேற லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், சைனா ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் ஒரு ஷேர்டு ஃபியூச்சரை உருவாக்க போகுது. எங்க ரெண்டு பேரோட ஃபியூச்சரையும் மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ ஃபியூச்சர் உருவாக்க போறோம். பண்ணி புரிச்சா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் உங்களோட ஃபியூச்சர் பற்றி சொல்லுவீங்க. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இது ஹெல்ப் பண்ணு, உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் இந்த ஷேர்டு ஃபியூச்சரை எக்ஸ்சேஞ்ச் பண்றது வழியாக ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறதுக்கான சான்ஸ் வந்து செம ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ சைனா என்ன பண்ண பார்த்தோம்னா, ஆப்பிரிக்காவில் போயிட்டு ரோடு, ரயில்வேஸ், போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் உருவாக்கி ஆப்பிரிக்காக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனை அதிகமாக்க போகுது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா ஆப்பிரிக்கா என்ன பண்ணலாம்? மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரேட் என்ன ஆகும்? பூஸ்ட் ஆகுமா? ஸோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட ட்ரேட் பூஸ்ட் பண்றதுக்கு சைனா என்ன பண்ணுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ஹெல்ப் வந்து சைனாக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட். என்ன ரீசன்? சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். அதோட மெயின் எய்ம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகம் முழுக்க சைனா என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துக்கும் சைனாவோட பொருள் போறதுக்கான எல்லா ரூட்டும் உருவாக்குறது தான் இந்த இனிஷியேட்டிவ் வேலை. அப்ப ஆப்பிரிக்காலையும் முக்கியம் தானே? ஆப்பிரிக்கா ஒரு பெரிய கான்டினென்ட். ஆப்பிரிக்காக்குள்ளேயும் அந்த கனெக்டிவிட்டி உருவாக்குறதுக்கான ஒர்க் பண்ணுது. ஸோ ஆப்பிரிக்காக்குள்ள இன்ஃப்ராவை டெவலப் பண்றது வழியாக ஆப்பிரிக்கா டெவலப் ஆகுது. ஆப்பிரிக்காவோட ட்ரேட் ஃபியூச்சர் செம ஸ்ட்ராங்கா போகுது. சைனாவோட இந்த ட்ரீமும் சக்சஸ் ஆகும். ஸோ ஷேர்டு ஃபியூச்சர் மீனிங் புரிச்சா? கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அகைன் ரிவிஷன் பண்றேன். ஆப்பிரிக்கா இருக்கிற எல்லா வில்லேஜும் ரூரல் ஏரியாஸையும் அர்பன் ஏரியாஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ரயில்வேஸ் யார் கொடுத்துற போறா? சைனா கொடுத்துற போறா. எக்ஸாம்பிள், இது சைனாக்கு என்ன பெனிஃபிட்? பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு ஹெல்ப்ஃபுல். இது சைனாவுக்கு. ஆப்பிரிக்காக்கு என்ன பெனிஃபிட்? ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாருமே எதை ஆஸ்பயர் பண்றாங்கன்னா, அவங்களோட மெயின் எய்ம் அஜெண்டா என்னன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப பேக்வர்டா இருக்குது, பிரைமரி செக்டரா இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரி உள்ள வரணும். அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் அவங்களோட அஜெண்டாவே. அந்த அஜெண்டாவுக்கு சைனா அந்த ரோடு, ரயில்வேஸ் போறது வழியாக ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரியலைசேஷன், ட்ரேட், எக்ஸ்போர்ட் எல்லாம் சூப்பர் ஆயிடும். ஸோ ஆப்பிரிக்கா அஜெண்டா 2063 தானே? 2063க்குள்ள ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆயிடணும்ன்றது அவங்களோட கனவு. அந்த கனவுக்கு சைனா என்ன பண்ணுது? இந்த BRI வழியாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆப்பிரிக்காவோட எக்கனாமி பூஸ்ட் பண்ணாலே, இன்ஃப்ராவை பூஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா UN இருக்குல்ல, UNோட 2030 கோல்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிரிக்காவில் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும், ஹங்கரை குறைக்க முடியும், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கிளீன் எனர்ஜி, எக்கனாமிக்கல் growth, இன்இக்வாலிட்டி குறைக்கணும், கிளைமேட் ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு 17 கோல் இருக்கு. இந்த 17 கோலையும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் அச்சீவ் பண்றதுக்கு சைனா என்ன பண்ணுது? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ FOCACல எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், சைனா ஆப்பிரிக்கா கம்யூனிட்டி ஷேர்டு ஃபியூச்சரா பிளஸ் முக்கியமானது சைனாவோட BRI, ஆப்பிரிக்காவோட 2063 அஜெண்டா பிளஸ் UNோட 2030 அஜெண்டா. இது மூணு ஒன்னா சேர்ந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஒர்க் அவுட். இதுக்கு பேர் சொல்லுவாங்க சினர்ஜியா. எஸ், அதாவது நிறைய விஷயத்தை உள்ளடக்கி ஒரே எய்மா மாத்துறது. பிளஸ் இன்னொரு முக்கியமான அப்டேட், சைனாவோட BRI மட்டும் இல்ல, சைனாவோட மெயின் எய்ம் என்னன்னா குளோபல் லெவல்ல குளோபல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ், குளோபல் சிவிலைசேஷன் இனிஷியேட்டிவ், GDI, GSI, GCI, இந்த மூணு சைனாவோட இனிஷியேட்டிவ். இந்த மூணு இனிஷியேட்டிவையும் ஆப்பிரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இது மூணுமே தனி டாபிக். இது பட் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகம் வந்து என்ன மாதிரி டெவலப்மெண்ட் உருவாக்கணும், இந்த உலகத்துல என்ன மாதிரி செக்யூரிட்டி உருவாக்கணும், உலகத்துல என்ன மாதிரி சிவிலைசேஷன் உருவாக்கணும் அப்படின்றது சைனாக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீமை உருவாக்க ஆசைப்படுது. அந்த ட்ரீம்ல ஒரு பார்ட்டை இப்போ ஆப்பிரிக்காவில் உருவாக்க ஆசைப்படுது. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா,
இப்போ ஆப்பிரிக்கா எப்படி இருக்கு? பூரா இருக்கா? அப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஹெல்த், எஜுகேஷனு, ஃபுட்டு, இன்இக்வாலிட்டி இதெல்லாம் சரி பண்ணுறது டெவலப்மெண்ட். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு சைனா இனிஷியேட்டிவ் எடுக்கும். இது ஒன்று. ப்ளஸ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்குள்ளேயே நிறைய இருக்கு, நிறைய வார் நடக்குது, டெரரிசம் இருக்கு. அந்த டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ், அதாவது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான செக்யூரிட்டி இனிஷியேட்டிவும் யார் ஹெல்ப் பண்றா? சைனா. மீனிங் புரிச்சா? ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எக்கனாமிக்கலா டெவலப் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ஆப்பிரிக்காவில் ஸ்டெபிலிட்டி கிடையாது. அடிக்கடி என்ன நடக்கும்னா, ரெண்டு கண்ட்ரி சண்டை போட்டுக்கும், இல்ல ஒரு கண்ட்ரிக்குள்ளே கான்ஃபிளிக்ட் இருக்கும், இல்ல டெரரிசம் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி சரி பண்றதுக்கு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணல, செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்றதுக்கான இனிஷியேட்டிவை சைனா என்ன பண்ணுது? டெவலப் பண்ணுது ஆப்பிரிக்காவில். மூணாவது, சைனாவோட கல்ச்சரும் ஆப்பிரிக்கன் கல்ச்சரும் என்ன பண்ணும்? மெர்ஜ் பண்ற மாதிரி. இங்க இருக்கிற பீப்பிள் அங்க போய் என்ன பண்ணுவாங்க? நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சைனாவோட பீப்பிள் இங்க வந்து ஆப்பிரிக்கன் கல்ச்சர் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்ச்சுரலா சிவிலைசேஷனை இம்ப்ரூவ் பண்றது. ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சிவிலைசேஷன் இருக்கு, சைனாக்கு ஒரு லாங் சிவிலைசேஷன். ரெண்டு சிவிலைசேஷனும் என்கரேஜ் பண்ற மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ், இந்த மூணு இனிஷியேட்டிவ்ஸையும் உருவாக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரே வார்த்தை ஷேர்டு ஃபியூச்சர். ஸோ ஒரே வார்த்தைக்குள்ள இவ்வளவு வருது. அடுத்த செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, அதோட எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவர்னன்ஸ், மாடர்னைசேஷன், பாவர்ட்டி. இது மூணு முக்கியமான ஃபோக்கஸ். மீனிங் புரிச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சைனாவோட கண்டிஷன் 1950s எப்படி இருக்குன்னா, நிறைய மக்கள் வந்து பவர்ட்டில இருந்து போனாங்க. பட் அதே கண்ட்ரி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து தன்னோட கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய மக்களை பவர்ட்டில இருந்து வெளியெடுத்துக்காங்க. ஸோ நான் எப்படி வந்து பவர்ட்டில இருந்து நிறைய பேர் வெளியெடுத்தேன், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நான் தரேன். நீ என்ன பண்ணலாம்? ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் பவர்ட்டில் இருக்காங்களே, அதை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணிக்கும். ஸோ சைனாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, பவர்ட்டியை அபாலிஷ் பண்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவனுக்கு என்ன பண்றேன்? ஷேர் பண்றேன் ஆப்பிரிக்காவுக்கு. இன்னும் முக்கியமானது, ஆப்பிரிக்கா அக்ரிகல்ச்சர் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, அந்த அக்ரிகல்ச்சரை இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணலாம், அதாவது மாடர்னைஸ் பண்ணலாம். அந்த மாடர்னைசேஷன் நான் ஹெல்ப் பண்றேன். அண்ட் கவர்னன்ஸ், ஆப்பிரிக்காவில் இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி தன்னை எப்படி கவர்ன் பண்ணிக்கிறாங்க, அந்த சிஸ்டம் சைனா எடுத்துக்கும். சைனாவோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கோ அதை என்ன பண்ணும்? ஆப்பிரிக்கா கொடுக்கும். ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் எடுக்க போகுது. ஸோ கவர்னன்ஸ், மாடர்னைசேஷன், பவர்ட்டிக்குள்ள எக்ஸ்டெண்ட் எடுக்க போகுது. இது ஒன்று. இதோட முக்கியமானது, ஜென்ரலாவே ஒரு குளோபலைசேஷன் நடக்க போகுதுன்னா அது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ட்ரேட் குளோபலைசேஷன் நடக்க போகுதுன்னா யாருக்கு மோஸ்ட் பெனிஃபிட்? யூஎஸ் தான். ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரியை விட டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் நிறைய பொருளை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாசிட்டு இருக்கு. அப்போ இந்தியா என்ன பண்ணும்? நிறைய பொருளை வாங்கிக்கும். ஸோ வாங்குறது வழியாக நம்ம அதிகம் காசு கொடுப்போம். கரெக்டா? எப்போதுமே குளோபலைசேஷன் வந்து பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் தான் ஸ்ட்ராங் பண்ணும். ஏன்னா பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் ஆல்ரெடி ஆயிட்டாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிட்டாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆனதுனால அவங்களால நிறைய பொருள் உற்பத்தி பண்ண முடியும், ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்தியாவுக்கும் சைனா வச்சுட்டாலும் சரி, இந்தியா ஸ்ரீலங்கா வச்சுக்கலாம். இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா பண்ணும்போது ஸ்ரீலங்காவோட இந்தியா டெவலப் கரெக்டா? அப்போ இந்தியா என்ன பண்ண? நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணும், இந்தியாவுக்கு லாபம். ஸோ எப்போதுமே இந்த குளோபலைசேஷன்ல ரெண்டு கண்ட்ரிக்கு ட்ரேட் நடந்துச்சுன்னா ஒரு சைட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதே மாதிரி சைனா ஆப்பிரிக்காவும் பார்க்கும்போது என்ன தோணுது? சைனாக்கு அதிக ப்ராஃபிட் தோணுதா? சைனா வந்து இப்படி இருக்கு, நிறைய பொருள் உற்பத்தி பண்ற ஒரு கண்ட்ரி. அப்போ என்ன பண்ணும்? எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்குமா? எக்ஸ்போர்ட் பண்ண யார் வாங்கிட்டு இருப்பா? ஆப்பிரிக்கா வாங்கிட்டு இருக்குமா? ஆப்பிரிக்கா என்ன ஆயிடும்? இம்போர்ட் பண்ற கண்ட்ரியா இருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடாது. இன்க்ளூசிவ் எக்கனாமிக் குளோபலைசேஷன். மீனிங் புரிச்சா? நம்ம ரெண்டு பேரும் குளோபலைசேஷன் மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் இன்க்ளூசிவா இருக்கும். இன்க்ளூசிவ்னா ரெண்டு பேருக்குமே ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி அந்த ட்ரேட் உருவாக்கும். குளோபலைசேஷனை ஒரு கண்ட்ரி சைனாக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல் இல்லாம ஆப்பிரிக்காவுக்கும் இன்க்ளூசிவா அந்த டெவலப்மெண்ட் போற மாதிரியான ஒரு growth உருவாக்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட்ல மூணாவது சப் பாயிண்ட், இது வரைக்கும் புரிஞ்சுல, மாடர்னைசேஷன் ஆக்கணும், பாவர்ட்டி சரி பண்ணணும், கவர்னன்ஸ் சரி பண்ணணும். இது ஒன்று. அண்ட் ஆல்சோ குளோபலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டாவது மூணாவது முக்கிய பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை பண்ணி சொல்லுங்க, குளோபல் கவர்னன்ஸ். மீனிங் புரியுதா? அதாவது இந்த உலகத்தை வந்து கவர்ன் பண்றதுக்கு எல்லா கண்ட்ரிஸ் சேர்ந்து நம்ம ரூல்ஸ் போடுவாங்களா? இந்த ரூல்ஸ் போடுறதுல யாரோட ரோல் அதிகமா இருக்கும்? டெவலப்டு கண்ட்ரிஸ் அதிகமா இருக்கும். இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுது, சைனா பார்ட்டிசிபேட் பண்ணுது. பட் அந்த ரோல்ல வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா அவங்க பவர்ஃபுல் கண்ட்ரி கிடையாது. ஸோ சைனா என்ன சொல்லுதுன்னா, குளோபல் லெவல்ல ஒரு ரூல்ஸ் உருவாக்குதுன்னா, குளோபல் கவர்னன்ஸ்ல ஒரு இனிஷியேட் நடக்குதுன்னா, அந்த ரூல்ஸ்ல உருவாக்குறதுல ஆப்பிரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக்கலாம். ஸோ குளோபல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ஆப்பிரிக்காவோட பார்ட்டை அதிகமாக்கலாம். நீங்க புரிஞ்சா? சரி, நீங்க ரூல்ஸ் ரெடி பண்றீங்க, அந்த ரூல்ஸ்ல ஆப்பிரிக்கா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இல்ல, ஓகேவா? டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். இப்போ ஆப்பிரிக்காவும் உள்ள வந்துருச்சுன்னா அது போற ரூல்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்பிரிக்கா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிற பவர்ட்டை சரி பண்ண ரூல்ஸ் பண்ணுமா? ஆப்பிரிக்காவில் நடக்கிற கான்ஃபிளிக்ட் சரி பண்ண ரூல்ஸ் பண்ணுமா? ஆப்பிரிக்காவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒரு குளோபல் கவர்னன்ஸ்ல ஆப்பிரிக்கா ஆட் பண்ற வழியாக ஆப்பிரிக்கா ஆட்டோமேட்டிக்கா ஆகும், டெவலப் ஆகும். ஸோ இது வழியாக மல்டி போலார் வேர்ல்டை உருவாக்கும். அதாவது சைனா யூஎஸ்ஏ அப்படி பேசுற யூனிபோலர் இருக்காங்களே, சைனா ரஷ்யா இல்ல அமெரிக்கா ரஷ்யா பேசுறாங்களே, ரெண்டு கண்ட்ரி பேசுறாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல் இல்லாம நிறைய கண்ட்ரிஸ்க்கு பவர்ஃபுல் கிடைக்கிறதுக்கான மல்டி போலார் வேர்ல்டை உருவாக்குறதுக்கு தான் ஆப்பிரிக்காவும் சைனாவும் கோஆபரேட் பண்ணி தவிர சைனாவோட டாமினன்ட்டை மட்டும் உருவாக்குறது கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மல்டி போலார் வேர்ல்டை உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணும்? ரிஃபார்ம் பண்ணுமா? அந்த ரிஃபார்ம்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல ரெண்டு கம்யூனிட்டியோட ஷேர்டு ஃபியூச்சரா, ஃபியூச்சர் அர்த்தம் சைனாவோட ஃபியூச்சர் பிஆர்ஐ, அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே ஆப்பிரிக்காவோட அஜெண்டா 2063, யுஎனோட அஜெண்டா எல்லாத்தையும் சேர்த்து டெவலப் ஆகுறது ஃபியூச்சர். ரெண்டாவது கவர்னன்ஸா, குளோபல் கவர்னன்ஸா, மல்டிபோலார் வேர்ல்டா, செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் முக்கியமான பாயிண்ட், ஏஎஃப்சி, எஃப்டிஏ, ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. சி ஆப்பிரிக்கான்றது ஒரு பெரிய கான்டினென்ட், கண்ட்ரி கிடையாது. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கும். ஆப்பிரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரி ஒரு கவர்மெண்ட் இருக்குமா? இங்க இருக்கிற பொருள் வந்து அந்த கண்ட்ரிக்கு போனா ஒரு டாக்ஸ் போடுவாங்க, இந்த கண்ட்ரிக்கு போனா அங்க ஒரு டாக்ஸ் இருக்கும். அப்போ ஆப்பிரிக்காக்குள்ளவே எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ண முடியாது? ஃப்ரீயா தன்னோட குட்ஸை ட்ரேட் பண்ண முடியாது. அதை உருவாக்குறதுக்கான இனிஷியேட்டிவ் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. மீனிங் புரிஞ்சுல? எஸ். இதன் வழியாக ஆப்பிரிக்காவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சைனாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சைனா என்ன பண்ண முடியும்? சைனாவோட ஒரு பொருள் எல்லா கண்ட்ரிக்கும் ஈஸியா ஃப்ளோ ஆகுமா? ஸோ அதோட
இனிஷியேட்டிவ். லாஸ்ட் பாயிண்ட், அடுத்த 10வது மீட்டிங் வந்து காங்கோல நடக்க போகுது. இதுதான் பாயிண்ட்ஸ். ஸோ இதான் கோர் பாயிண்ட். இதை தவிர்த்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, குட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இங்கே போட்டு பாருங்களேன். நியர்லி 51 பில்லியன்ஸ் இன் சாஃப்ட் லோன்ஸ், கிராண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் டு ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ். ஸோ சைனா வந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒரு $51 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போது சொல்லலாம், இல்லை காசு கடன் தர போது சொல்லலாம். ஸோ அவ்வளோ அமௌண்ட் வேல்யூ ஆப்பிரிக்காக்குள்ள வரப்போகுது. அப்போ அந்த காசு என்னென்னலாம் செலவாக போகுது ஐடென்டிஃபைட். அதாவது சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவரோட கீனோட், அவரோட ஸ்பீச்ல சேம் இப்போ பார்த்தது தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் தராங்க. ட்ரேட் கனெக்டிவிட்டி, கிரீன் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் செயின் ஆபரேஷன், ஹெல்த். ஸோ ஆல்ரெடி என்ன பண்றாங்களோ அதே இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதோட முக்கியமானது அடுத்த பாயிண்ட், ஆப்பிரிக்காவோட உமன் அண்ட் யூத்தோட ஸ்கில்லை வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க, இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. 60,000 ட்ரெயினை பிக் பண்ணி சைனாவில் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ரெண்டாவது, ஒரு 1000 மெம்பர்ஸ் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகளை ஒரு 1000 பேரை சூஸ் பண்ணி சைனாவுக்கு விஸ் பண்ண வச்சிருக்காங்க. அது கூடவே ஒரு 7000 ஆப்பிரிக்கன் போலீஸ் இருப்பாங்களே, அவங்களையும் என்ன பண்ண போறாங்க, ட்ரெயின் பண்ண போறாங்க. ஸோ யூத்தோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. பொலிட்டிஷியன்ஸ் நிறைய இன்வைட் பண்றாங்க அந்த கவர்னன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஆப்பிரிக்காவோட போலீஸ் பர்சனலை ட்ரெயின் பண்ண போறாங்க. அண்ட் லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் படிக்கலாம், த சைனாஸ் டெசிஷன் டு கிவ் ஆல் தி 33 ஆப்பிரிக்கன் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஜீரோ டாரிஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் 100% டாரிஃப் லைன்ஸ். எப்பயும் ஒரு பொருள் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ள டாக்ஸ் பண்ணுவாங்களே, இந்த 100% டாரிஃபை கட் பண்றாங்க. ஸோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் எந்த பொருள் வேணா அனுப்பலாம், டாக்ஸ் கிடையாது. ஸோ டாக்ஸை கட் பண்றது வழியாக அங்க இருக்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிரைவேட் பிளேயர் சரி இல்லை கவர்மெண்ட் சரி, அவங்க கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். டாக்ஸ் கட்டுற காசு குறைச்சல ப்ராஃபிட் அதிகமாகும். இட் குட் பூஸ்ட் தி ஆப்பிரிக்கன் எக்ஸ்போர்ட் டு சைனா. ஸோ இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன முடிவு வருது? ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் அன்டெவலப்ட் கண்ட்ரியில் அப்ரோச் பண்றதுக்கும் ஒரு சைனா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து ஆப்பிரிக்கா அப்ரோச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வெஸ்டர்னைஸ்ட் அப்ரோச் இல்லாம ஒரு நேச்சுரல் அப்ரோச், அதாவது மாடர்னைசேஷனாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த அன்டெவலப்டு கண்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டையும் சைனா பண்ணுது. நிறைய பேர் சொல்றாங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது மோஸ்ட்லி ஆப்பிரிக்கா கூட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆன்டி அமெரிக்கன் பார்ட்னர்ஷிப் தான். அமெரிக்காவை காலி பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சைனா உருவாக்கி இருக்கு இன் ஆப்பிரிக்கா. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்டா இருக்கிற சைனா கிட்ட இருந்து இந்தியா ஆப்பிரிக்கா கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுல இந்தியா என்ன லேர்ன் பண்ணிக்கணும்? வாட் இந்தியா மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் சைனா ரிகார்டிங் ஆப்பிரிக்கா? ஆக்சுவலாக இதாங்க கொஸ்டின். அந்த ஆர்டிகல்ல வந்து மெயின் கோரே வந்து சைனாவும் ஆப்பிரிக்காவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து இந்தியா லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு 5 பாயிண்ட்டை சம்மரைஸ் பண்ற மாதிரி எக்ஸாம் கேட்பாங்க. அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து கண்டிப்பா இந்தியா வந்து அட்லீஸ்ட் 5 விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட். அதாவது சைனாவோட ஹை லெவல் லீடர்ஸும் ஆப்பிரிக்காவோட ஹை லெவல் லீடர்ஸ் 2 பேருமே கண்டினியூஸா வருஷம் மீட் பண்ணி ஒரு ரேப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவுக்கு அது கிடையாது. சைனா வந்து ஒரு சஸ்டைன்டு டிப்ளமசி உருவாக்கிடுச்சு, அடிக்கடி பேசி ஒரு டிப்ளமசி உருவாக்கிடுச்சு. ஸோ இதை இந்தியா லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். மீனிங் புரிஞ்சா? எஸ், 2 கண்ட்ரியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் சைனா வந்து ஆப்பிரிக்கா புவர் கண்ட்ரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் என்ன பண்ணுது, காசை வந்து லோனா கொடுக்குது, கிராண்டா கொடுக்குது. அந்த பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டைசேஷன். ஆப்பிரிக்காவை ஸ்ட்ராட்டஜிக்கலா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது குளோபல் ஆர்டர்ல ஆப்பிரிக்காவோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த குளோபல் கவர்னன்ஸ் ரூல்ஸ்ல ஆப்பிரிக்காவோட பார்ட்டிசிபேஷன் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்றது. ஸ்ட்ராட்டஜிக்கும் ப்ரையாரிட்டி வச்சிருக்கு. 4வது எக்கனாமிக் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காவோட 33 கண்ட்ரீஸும் சைனாவோட ட்ரேட் பண்ணா ஜீரோ டாரிஃபா, ஸோ டாரிஃப் எக்ஸம்ஷன். 5th பாயிண்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து சைனா பண்றேன்னு சொல்லியிருக்கு, பட் டிரான்ஸ்பரன்சியா பண்ணுமா தெரியாது, ஒப்பேக்கா இருக்கு. அப்ப அந்த ஒப்பேக்கு தூக்கிட்டு இந்தியா வந்து ஆப்பிரிக்கா கூட எங்கேஜ் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சுன்னா இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ளிமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், இம்ப்ளிமெண்டேஷன் ஃபோக்கஸ், என்ஷூரிங் தி டிரான்ஸ்பரன்சி அண்ட் கமிட்மெண்ட்ஸ். 5 பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு சைனா கிட்ட ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆர்டிகல்